வேலையிலேயே அன்றைய நாம் மயப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேலையிலும் கூட இந்த நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படிக்காக நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களுக்குள்ளே கிரியை செய்து உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் இந்த வேதவாசி நிகழ்ச்சி அனைவருக்கிற ஆசீர்வாதம் நிகழ்ச்சியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தேவ கிருபை ஊற்றப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனை நாம் மேம்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் நல்லவரும் வல்லவரும் போதுமானவரமாக இருந்து கிருபை செய்கிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இந்த நாளிலும் உங்களை இந்த வேதவாசிப்பு நிகழ்ச்சிகளில் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேதவாசிப்பு நிகழ்ச்சியினுடைய நன்மை என்னவென்று சொல்லி என்பதை அநேகர் இதை புரிந்து கொள்ளாமல், என்னடா இது பைபிளைத்தானே படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விடுகிறீர்கள். இதனுடைய பயன் என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி இதை எனக்கு ஆவியானவர் இதை உணர்த்தினதினாலே இதை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் இதை பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டால் ஒவ்வொரு நாள் 3 அதிகாரங்களை வாசிக்கிறோம். அது நீங்கள் அதை கேட்கும் பொழுது இந்த ஒரு வருடத்திலே வேதத்தை நீங்கள் வாசித்து முடிக்கிறீர்கள் அல்லது கேட்டு முடிக்கிறீர்கள். அப்படி எத்தனை முறை போட்டு கேட்கிறீர்களோ அத்தனை முறையும் நீங்கள் வேதத்தை வாசித்து முடிக்கிறீர்கள் என்பதே உங்களுக்கு ஒரு பதிவாகும். உங்களுடைய கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், தோல்விகள், வேதனைகள், நெருக்கங்கள், இழப்புகள், பதவிகள், படிப்பு காரியங்கள் இவைகளுக்கெல்லாம் நல்ல ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்து உங்களை திடப்படுத்தும். யாரோ ஏதோ ஒன்று, நானே இப்பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் நோயை குணமாக்குவேன் என்று நான் சொல்லி செபித்து அதை நீங்கள் கேட்டு சில வேளை உங்களுக்குள்ளே அந்த விசுவாசம் இல்லாதபடி இழந்து போகிறதை விட இது தேவ ஆவியினாலே எழுதப்பட்ட, ஆவியினாலே ஏவப்பட்டு பேசப்பட்ட வார்த்தைகள். அந்த நேரடியாகவே அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே, அந்த வார்த்தை உங்களுக்குள் கிரியை செய்யும். வார்த்தையானது அது மாம்சமாகி வந்தது போல ஆதியிலே வார்த்தையிருந்து அந்த வார்த்தை தேவனாயிருந்து அது தேவனிடத்திலிருந்து அது என்று சொல்லி அப்படிப்பட்ட வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆகவே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கவனியுங்கள், இதை வாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பலவீனப்பட்ட, வியாதிப்பட்ட, துன்ப சூழ்நிலைகளிலும் இதை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும். எனக்கு அது கொடுக்கிறது. அதே போல் வியாதிப்பட்டவர்களுக்கு இதை நீங்கள் போட்டு கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது வியாதியிலிருந்து சுகம் பெறுவதற்கு விசுவாச வார்த்தைகளும் வல்லமையும் புறப்படும். மரணப்படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு இந்த காரியங்களை இதை போட்டு கேட்கும் பொழுது அவர்கள் சமாதானத்தோடு இளைப்பாறுகிறதற்கு ஏதுவாக தேவ சமூகத்தில். ஆகவே இந்த நிகழ்ச்சியை அற்பமாக எண்ணாதீர்கள். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி தானே என்று நின்று விடாதீர்கள். இதில் நீங்கள் அதை வாசியுங்கள், தேவ நன்மையை பெறுங்கள். இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய கடந்த நாளிலே பார்க்கும் பொழுது அந்த கோலியாத்தை வீழ்த்தி வந்த ஒரு பெரிய கோலியாத்தை வீழ்த்தி, அதே போல் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற காரியம் சில வேளை அந்த ஒரு தகப்பன் வெறுக்கிறார், ஆனால் மகன் நேசிக்கிறான். எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை பாருங்கள். தேவன் அதை தொடர்ந்து நடத்துவார். இப்பொழுது கூட இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 சாமுவேலின் புத்தகம் 20ஆம் அதிகாரம். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயுதிலிருந்து ஓடிப்போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன, என் அக்கிரமம் என்ன, நான் அவருக்கு என்ன துரோகம் செய்தேன் என்றான். அதற்கு அவன், அப்படி ஒன்றும் ஒரு காலம் வராது, நீ சாவதில்லை. இதோ நான் எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரணமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை. இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன், அப்படி இருக்க மாட்டாது என்றார். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடி அவன் இதை அறிய போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கு 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் என்னது என்று சொல்லும், அதன்படி உமக்கு செய்வேன் என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசை, நான் ராஜாவோடைய பந்தி விருந்து சாப்பிட வேண்டியதாக இருக்கும். ஆனால் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒழித்து கொண்டு எனக்கு உத்தரவு கொடும். உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால் நான் தன் ஊரானாகிய பெத்லகேமிலும் தன் குடும்பத்தார் யாவரும் வருஷத்துக்கு ஒரு தரம் பலியிட வருகிறபடியால் தாவீது அவ்விடத்திற்கு போக என்னிடத்தில் வருந்தி கேட்டான் என்று நீர் சொல்லும். அதற்கு அவர், நல்லது என்றால் உம்முடைய அடியானுக்கு சமாதானம் இருக்கும், அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பு தீர்மானப்பட்டு இருக்கிறது என்று அறிந்து கொள்வேன்.
ஆகையால் உம்முடைய அடியானுக்கு ஒரு தயவு செய்ய வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானுடைய உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீரே. என்னில் ஒரு அக்கிரமம் இருந்தது, ஆனால் நீரே என்னை கொண்டு போடும். நீர் என்னை உம்முடைய தகப்பனிடத்திற்கு கொண்டு போக வேண்டியது என்ன என்றார். அப்பொழுது யோனத்தான், அப்படி உமக்கு வராதிருப்பதாக உமக்கு பொல்லாப்பு செய்ய என் தகப்பனாகிய தீர்மானித்திருக்கிறது என்று நான் நிச்சயமாக அறிந்தேன், ஆனால் நான் அதை உமக்கு அறிவிக்காதிருப்பேனோ என்றார். தாவீது யோனத்தானை நோக்கி, உம்முடைய தகப்பன் கடினமான உத்தரம் சொன்னால் அதை யார் எனக்கு அறிவிப்பார் என்றார். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, ஊருக்கு வெளியே போவோம் வாரும் என்றான். இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது யோனத்தான் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை முன்னிட்டு தாவீதை நோக்கி, நான் நாளையாவது மறுநாளையாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் தாவீதின் மேல் தயவாக இருக்கிறாரா என்று கண்டும் அதை அவ்வப்போது உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படி உமக்கு சொல்லி அனுப்பியாதிருந்தால் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் யோனத்தாருக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவுள். ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாக இருந்தால் அதை உமக்கு செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீர் சமாதானத்துடைய போகும்படியும் அதை உம்மை அனுப்பி விடுவேன். கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடி நீ கர்த்தரின் நிமித்தமாக எனக்கு தயவு செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகி ஒவ்வொருவரையும் பூமியில் இல்லாதபடி வேறு அறுக்கும் பொழுது நீர் என்னைக்கும் உமது தயவை என்னை விட்டு அகற்றி விடாமல் இருக்க வேண்டும் என்றார். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்துடைய உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையில் கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். பின்பு யோனத்தான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அமாவாசை நீர் உட்கார வேண்டிய இடம் காலியாக இருப்பதனால் உண்மை குறித்து விசாரிப்புக்கப்படும். காரியம் நடந்தபோது 3ஆம் நாளிலே நீர் ஒளித்திருக்கும் இடத்திற்கும் தீவிரித்து வந்து ஏசேல் என்னும் கல்லண்டையிலே உட்கார்ந்திருக்கும். அப்பொழுது நான் குறிவைத்து எய்கிறது போல அதற்கு பக்கமாக 3 அம்புகளை எய்து, நீ போய் அந்த அம்புகளை தேடி வா என்று ஒரு பிள்ளையாண்டானை அனுப்புவேன். இதோ அம்புகள் உனக்கு இப்புறத்திலே கிடக்கிறது, அவைகள் எடுத்து கொண்டு வா என்று பிள்ளையாண்டானிடத்தில் நான் சொன்னால் நீர் வாரும். இப்பொழுது ஒன்றுமில்லை, உமக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ அம்புகள் உனக்கு அப்புறத்தில் கிடக்கிறது என்று நான் அந்த பிள்ளையாண்டானிடத்தில் சொன்னால் நீர் போய்விடும். அப்பொழுது கர்த்தர் உம்மை போகச் சொல்லுகிறார் என்று அறியும். நீரும் நானும் பேசிக்கொண்ட காரியத்திற்கு இதோ கர்த்தர் எனக்கு உமக்கு என்றைக்கும் நடு நிற்கும் சாட்சி என்றார். அப்படியே தாவீது வெளியிலே ஒளித்து கொண்டிருந்தான். அமாவாசையான பொழுது ராஜா போஜனம் பண்ண உட்கார்ந்தான். ராஜா சுவரண்டில் இருக்கிற தன்னிடத்தில் எப்போதும் போல உட்கார்ந்தது போல யோனத்தான் எழுந்திருந்தான். அப்னேரோ அவனுடைய பக்கத்தில் உட்கார்ந்தான். தாவீது இருக்கும் இடம் காலியாக இருந்தது. ஆனாலும் அவன் தீட்டாக இருக்கிறவனுக்கு அவன் தீட்டப்பட்டு தான் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் சவுல் ஒன்று சொல்லவில்லை. அமாவாசைக்கு மறுநாளிலும் தாவீது இருக்கும் இடம் காலியாக இருந்தது. அப்பொழுது சவுல், ஈசாயின் மகன் நேற்று மீண்டும் போஜனத்துக்கு வராதே போனது என்ன என்று தன் மகனாக யோனத்தானை கேட்டான். யோனத்தான் சவுலுக்கு பிரயோஜனமாக பெத்லகேம் மட்டும் போக தாவீதினிடத்தில் வருந்தி கேட்டு, அங்கே நான் போக வேண்டும், எங்கள் குடும்பத்தார் ஊரில் பலியிடப் போகிறார்கள், என் தமையன் என்னை வரும்படி கட்டளையிட்டார். உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் நான் என் சகோதரியை பார்க்கிறதற்கு போக எனக்கு உத்தரவு கொடும் என்றான். இதனாலே நான் ராஜாவின் பந்திக்கு வரவில்லை என்றான். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, 2 மாறுபாடும் உள்ளவனின் மகனே, நீ உனக்கு வெட்கமானவாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறது நான் அறியேனும். ஈசாயின் மகன் பூமியின் உயிரோடு இருக்கும் நாளளவு நீ ஆனாலும் உன் ராஜ்யபாரானந்தலை வரப்படுவதில்லை. இப்பொழுது அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றார். யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரயோஜனமாக அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்தான் என்று. அப்பொழுது அவனை குத்த போட அவன் மேல் ஈட்டி எறிந்தான். ஆகையால் தாவீது கொண்டு போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபதமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளை அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாக இருந்தது. மறுநாள் காலமே யோனத்தான் தாவீதுக்கு குறித்த நேரத்தில் ஒரு சிறு பிள்ளையாண்டானை கூட்டிக் கொண்டு வெளியே புறப்பட்டு போய் பிள்ளையாண்டானை நோக்கி, நீ ஓடி நான் எய்கிற அம்புகளை தேடி எடுத்து கொண்டு வா என்று சொல்லி அந்த பிள்ளையாண்டான் ஓடும் பொழுது அவனுக்கு அப்பாலே போகும்படி ஒரு அம்பை எய்தான். யோனத்தான் எய்த அம்பா இருக்க இடம் மட்டும் பிள்ளையாண்டான் போன போது, அன்பு உனக்கு இன்னும் அப்பால் இருக்கிறது அல்லவா என்று யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். நீ தரித்து நிற்காமல் தீவிரித்து ஒட்டன போ என்றும் யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். அப்படியே யோனத்தான் பிள்ளையாண்டான் அம்புகளை பொறுக்கி தன் எஜமானிடத்தில் கொண்டு வந்தான்.
அந்த காரியம் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் தெரிந்திருந்தது இல்லாமல் அந்த பிள்ளையாண்டானுக்கு ஒன்றும் தெரியாதிருந்தது. அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதங்களை பிள்ளையாண்டிடத்தில் கொடுத்து இவைகளை பட்டணத்திற்கு கொண்டு போயின்றான். பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தன் பரமான இடத்தில் இருந்து வந்து தரையிலே முகங்குப்புற விழுந்து 3 விஷயம் வணங்கினார். அவர்கள் ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதார். அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீர் சமாதானத்துடைய போகும் கர்த்தர் இன்றைக்கு எனக்கும் உமக்கும் சந்ததிக்கும் அது சந்ததிக்கும் நிலைநிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்து கொள்ளும் என்றான். பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான். யோனத்தானோ பட்டணத்திற்கு போய்விட்டான். அதிகாரம் 21. தாவீது நோபிலிருந்து ஆசாரியன் அகிமெலேக்கினிடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோடைய தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோட ஓட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். அப்பொழுது ஆசாரியன் அகிமெலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு நான் உன்னை அனுப்பின காரியம் உனக்கு கட்டளையிட்டதும் என்னதென்று ஒருவர் அறியாதிருக்கும் வேண்டும் என்றும் என்னோட சொன்னார். இந்த இடத்திற்கு நான் வர வேண்டும் என்று சேவகருக்கு சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது நம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறது என் கையிலே கொடும் என்றார். ஆசாரியன் தாவீதுக்கு பிரயோஜனமாக பரிசுத்த அப்பம் இருக்கிறது ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை. வாலிபர் ஸ்திரீகளுடைய மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்றார். தாவீது ஆசனை பிரயோஜனமாக, நான் புறப்படுகிறதற்கு முன்னேற்று முந்தினாலும் ஸ்திரீகள் எங்களுக்கு விளக்கமாக இருந்தார்கள். வாலிபருடைய அசம்பிகளும் சுத்தமாக இருக்கிறது. இன்றைய தினமே வேறு அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதுனால் இது சாதாரணமாயிட்டே என்றார். அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூக அப்பங்களை தவிர வேறு அப்பம் அங்கு இராதபடினால் ஆசாரியனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். சவுலுடைய வேலைக்காரர்கள் எதோமியனாகிய தோவேக்கு என்னும் பேருள்ள ஒருவன் அன்றைய தினம் அங்கே இருந்து கர்த்தருடைய சந்நிதி தடைப்பட்டிருந்தான். அவன் சவுலுடைய மேய்ப்பருக்கு தலைவனாக இருந்தான். தாவீது அபிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லை. ராஜாவின் காரியம் அவசரமானபடினால் என் பட்டயத்தையாகலும் என் ஆயுதங்களும் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றார். அதற்கு ஆசாரியன், நீர் 7 பள்ளத்தாக்கிலே கொண்ட பலிஸ்தீனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ யோபத்திற்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைக்கப்பட்டிருக்கு. அதை நீர் எடுக்க மனதனால் எடுத்துக்கொண்டு போகும். அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கில்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகரில்லை, அதை எனக்கு தாரும் என்றான். அன்றைய தினம் தாவீது எழுந்திருந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசிடத்தில் போனான். ஆகீசின் ஊழியர்கள் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் என்றார். அந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்து கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டாடுகள் போல காண்பித்து வாசல் கதவுகளை கீறி கொண்டிருந்த தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியிலே விளப்பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருவதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாயிருக்கிறார்களோ? இவன் என் வீட்டிலே வரலாமா என்றார். அதிகாரம் 22. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பிய அதுல்லாம் என்னும் கபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார். ஒடுக்கப்பட்டவர்கள், உடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனுடைய கூடிக்கொண்டார்கள். அவர் தங்கள் தலைவனான இந்த பிரகாரம் ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சென்று மிஸ்போவுக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்தில் தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாபின் ராஜா அவனிடத்தில் அழைத்து கொண்டு போய்விட்டான். தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார். பின்பு காத்தென்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வரும் என்றான். அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிலே போனான். தாவீது அவனோடு இருந்த மனுஷனை எண்ணப்பட்ட செய்தியை சவுல் கேள்விப்பட்டான். சவுல் கிபியாவை சேர்ந்த ராமாவில் ஒரு தோப்பிலே உட்கார்ந்து தன்னுடைய ஊழியக்காரர்கள் தன்னை சூழ்ந்திருக்க தன் ஈட்டியை தன் கையிலே பிடித்து கொண்டிருக்கும் போது சவுல் தன்னண்டையிலே நிற்கிற தன் ஊழியக்காரரை பார்த்து, பென்யமீன் புத்திரரே கேளுங்கள், ஈசாயின் மகன் உங்கள் எல்லாருக்கும் வயல்களையும் ராஜ்யத்தோட்டங்களையும் கொடுப்பானோ? உங்கள் எல்லாரையும் 1000 அதிபதிகளும் 100 அதிபதிகளுமாய் வைப்பானோ? நீங்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டது என்ன? ஈசாயின் மகனுடைய என் குமாரன் உடன்படிக்கை பண்ணும் பொழுது என் செவிக்கு
அதை ஒருவனும் வெளிப்படுத்தவில்லை. எனக்காக பரிதப்பட்டு என் செவிக்கு அதை வெளிப்படுத்த உங்களில் ஒருவனாக இல்லை. என்னாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண என் குமாரன் என் வேலைக்காரன் எனக்கு விரோதமாக எடுத்து விட்டானே என்றார். அப்பொழுது சவுலின் ஊழியக்காரருடைய நின்ற எதுவுமெனாகிய தோவேக்கு பிரதித்திரமாக ஈசாயின் மகன் எதுவும் இருக்கிற ஆகிதோவின் குமாரனாகிய அகிமேலிடத்தில் வர கண்டேன். அவன் அவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்து பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயத்தை அவனுக்கு கொடுத்தான் என்றார். அப்பொழுது ராஜா அகிதூபின் குமாரன் அகிமெலேக்கு என்னும் ஆசாரியனை நோபில் இருக்கிற அவன் தகப்பின் வீட்டாருக்கு எல்லா மனுஷனையும் அழைப்பித்தான். அவர்கள் எல்லாரும் ராஜா அவனிடத்தில் வந்தார். அப்பொழுது சவுல் அகிதூபின் குமாரனை கேள் என்று சொல்ல, அவன் ஏதோ இருக்கிறேன் என் ஆண்டவனே என்றான். அப்பொழுது சவுல் அவனை நோக்கி, நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி நாளில் இருக்கிறபடி எனக்கு சரி பண்ண அவன் எனக்கு விரோதமாக எழும்பினபடி நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தேவ சந்நிதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன என்றான். அகிமெலேக்கு ராஜாவுக்கு பிரயோஜனமாக உம்முடைய எல்லா ஊழியக்காரர்களும் தாவீதைப் போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளையின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாக இருக்கிற உண்மை உள்ளவன் யார்? இன்றைய தினம் அவனுக்காக தேவ சந்நிதியில் விசாரிக்க தொடங்கினேனோ அது எனக்கு தூரமாக இருப்பதாக ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேலாகலும் என் தகப்பன் வீட்டார் மேலும் எவன் மேலாகலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவைகளில் எல்லாம் ஒரு சிறிய காரியமாகலும் பெரிய காரியமாகலும் அறிந்திருந்ததில்லை என்றார். ராஜாவோ அகிமெலேக்கு, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாக வேண்டும் என்றார். பின்பு ராஜா தன்னடியில் இருக்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரிகளை கொல்லுங்கள். அவர்கள் கையும் தாவீதோடு இருக்கிறது, அவன் ஓடிப்போகிறது அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான். ராஜாவின் வேலைக்காரர்கள் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரிகளை கொண்டு போடு என்று ஏதோமேனாக தோவேக்கு ஆசாரிகள் மேல் விழுந்து சணல் நுழைய தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றார். ஆசாரிகளின் பட்டணமாகிய நோபில் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கருதனை வெட்டி போட்டார். அகிதோன் குமாராக அகிமெலேக்கின் குமாரில் அபியாத்தார் என்னும் பேருள்ள ஒருவன் தப்பி தாவீது இருக்கும் புறமாக ஓடிப்போய் சவுல் கர்த்தருடைய ஆசாரிகளை கொண்டு போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவிட்டான். அப்பொழுது தாவீது அபியாத்தாரை பார்த்து, ஏதோமேனாகிய தோவேக்கு அங்கே இருந்தபடியினால் அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினம் அறிந்திருந்தேன். உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கும் காரணம் நானே. நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம். என் பிராணனை வாங்க தேடுகிறவனே உன் பிராணனை வாங்க தேடுகிறான். நீ என் ஆதரவிலே இரு என்றான். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தோம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக. அவருடைய நாமம் மைமைப்படுவதாக. செபிப்போம். அன்பின் ஆண்டவர், இந்த வேளையிலும் இந்த வேத வாசிப்பின் மூலமாக தேவன் எங்களோடு கிருபை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய மைமை வெளிப்படட்டும். கர்த்தர் கிருபை செய்யும். விலகின சுகப்பல் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிருபை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.